கேள்விப்பட்ட தன்னுடைய சகோதரரெல்லாம் கூப்பிட்டு வேதம் சொல்கிறது யோசேப்பு அழுதான். அழுது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீங்க ஏப்பா என்ன அப்படி நினைக்கிறீங்க? நீங்க செஞ்சது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை எனக்கு என்னவா மாற்றி தந்தார்னா நன்மையா மாற்றி தந்தார். நீங்க இன்னொருத்தர சொல்லி அனுப்பி என்ன நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்க எல்லாரையும் நான் என்னவா இருப்பேன்? நான் நல்லா பார்த்துக்குவேன். உங்க பிள்ளைகளை நான் நல்லா பார்த்துக்குவேன். எனக்கு நீங்க பேசினதை குறிச்சோ எனக்கு நடந்துக்கிறத குறிச்சோ ஒன்னும் நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். சத்தமாய் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 50:21. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். ஹல்லேலூயா. அப்போ இந்த மூன்றாவது ஒரு தேவனுடைய பிள்ளை வாயின் வார்த்தைகளில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும்னா, முன்னாடி நடந்ததை நான் என்ன பண்ண மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. கேட்கல சத்தமா. ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, நேற்றைக்கு நடந்ததை கூட இன்னைக்கு பேச மாட்டேன். ஹலோ சொல்லுங்க எல்லாருமே. ஆமே.